இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதம் முதல் நாளில் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளின் சிந்தனைக்கு புனித மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 28 34 வரை. கதரேனர் பகுதியில் பேய் பிடித்த இருவரை நலமாக்குதல் என்ற நிகழ்வில் இறைமகனுக்கும் தீய சக்திக்கும் இடையே நிகழும் போராட்டமாக இருக்கிறது. கதரேனர் என்ற இடம் கலிலேயா ஏரியின் தென்கிழக்கு பகுதியில் இருந்த ஒரு பண்டைய நகரமாகும். இது தெக்கப்போலிஸ் என்ற 10 நகரங்களின் கூட்டமைப்பில் ஒன்றாக இருக்கிறது. இந்த பகுதி யூதர்களை விட புற இனத்தார் அதிகம் வாழ்ந்த இடமாக இருக்கிறது. இயேசு தமது சீடர்களுடன் ஏரியை கடந்து அப்பகுதிக்கு வந்தார். அங்கு பேய்கள் பிடிக்கப்பட்டிருந்த 2 பேர் கல்லறைகளில் வசித்து வந்தனர். அவர்கள் மிகவும் கொடியவர்களாக இருந்ததால் யாரும் அந்த வழியாக செல்வதற்கு அஞ்சினர். பேய்கள் இயேசுவிடம் பயத்தில், "உமக்கு என்ன வேலை?" என கேள்விகள் கேட்கின்றன. இயேசுவின் பதில் மொழிக்கு சற்று இடம் கொடாமல் அவர்களாகவே தாம் செல்ல வேண்டிய பாதையை தெரிவு செய்து தங்களை பன்றிகளின் கூட்டத்திற்குள் அனுப்பும்படி இறைமகனுக்கே வழி சொல்கின்றன. இயேசுவும் "போங்கள்" என்ற ஒற்றை வார்த்தையில் அனுமதித்தார். உடனே அந்த பேய்கள் பன்றிகளுக்குள் சென்றன. 2 நபர்களுக்குள் இருந்த தீய ஆவிகள் சுமார் 2000 பன்றிகள் ஓடி ஏரிக்குள் விழுந்து இறந்தன. இதை கண்ட மக்கள் பயந்து இயேசுவை தங்கள் பகுதியை விட்டு செல்லும்படி கேட்டுக்கொண்டனர். விவிலியத்தில் ஒவ்வொரு கரையிலும் மக்களின் பாதிப்புகளையும் வேதனைகளையும் சந்திக்கின்ற போது அவர்கள் மேல் இரக்கத்தை வெளிப்படுத்தி காப்பாற்றுகின்றார் இயேசு. அதனால் மக்களும் இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த நிகழ்வில் மக்கள் இயேசுவை பின்தொடர்வதற்காக இல்லை, இயேசுவை அந்த இடத்தில் இருந்து அனுப்புவதற்காகவே வருகின்றனர். மக்கள் மனிதனின் குணமானதை நினைத்து மகிழ்ச்சி அடையாமல் பெரும் செல்வம் அழிந்ததை நினைத்து இயேசுவை விட்டு விலகி செல்கின்றனர். இந்த நிகழ்வின் வழியாக நாம் தெரிந்து கொள்ளும் பாடங்கள்: இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா தீய ஆவிகள் மேலும் அதிகாரம் உண்டு. எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் இயேசு மனிதனை முழுமையாக விடுவிக்க முடியும். இறைமகனுக்கு ஒரு மனிதனின் உயிர் சொத்து அல்லது மந்தையை விட அதிக மதிப்புடையது. இயேசு யூதர்களுக்கு மட்டுமல்ல, புற இனத்தவருக்கும் மீட்பை கொண்டு வந்தார். இயேசுவை பின்பற்றிய புனித பிரான்சிஸ் அசிசியாரும் சொந்தம் சொத்து அனைத்தையும் துறந்து இறைமகனை தன் உண்மையான சொத்து என பின்பற்றி சக மனிதர்களையும் அன்பு செய்து வாழ்ந்து வந்ததை நாம் நினைத்து பார்ப்போம். தீயது என்று தெரிகின்ற அனைத்தையும் விட்டுவிட்டு தீயவனை விட பெரியவர் நம் இறைமகன் மட்டுமே என்ற உண்மையை அறிந்து வாழ்வோம். இறைவன் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.